பிரைஸ் தி லார்ட். நாம் கடந்த நாட்களிலே நெகேமியாவினுடைய ஜெபத்தை குறித்து, அவர் உபவாசம் இருந்து ஜெபித்ததினாலே நடந்த காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நெகேமியா 3வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, நெகேமியாவோடு கூட யூத ஜனங்கள் அலங்கத்தை இணைந்து கட்டுகிற காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெகேமியா 4:1, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. அப்போ பாருங்கள், இங்கே இந்த சன்பலாத்தினுடைய குழப்பமான காரியங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அலங்கம் கட்டப்படுகிறது. யூத ஜனங்கள் நெகேமியாவோடு கூட இணைந்து அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிர்ப்பு வருகிறது. இந்த சன்பலாத் மூலமாக எதிர்ப்பு வருகிறது. அவன் கோபமடைகிறான், எரிச்சல் அடைகிறான், யூதரை அவன் குழப்ப நினைக்கிறான். அது மட்டுமல்ல, நெகேமியா 4வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அம்மோனியனாகிய தோபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் என்று சொல்லி நெகேமியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 1வது வசனம் சன்பலாத்தினுடைய கோபம், எரிச்சல், அவனுடைய குழப்பம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த 3-4 வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த தோபியா என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவமதிக்கிறதையும் நிந்திக்கிறதையும் நெகேமியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தோபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி, முதல் வசனத்தில் சன்பலாத் மட்டும் எரிச்சல் அடைந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு குழுவே எரிச்சல் அடைகிறார்கள். அரபியர்கள் சன்பலாத்தோடு கூட இணைந்து, தோபியாவோடு கூட இணைந்து, அவனுடைய கூட்டத்தாராகிய அரபியர்கள், அம்மோனியர்கள், அஸ்தோத்தியர்களும் இணைந்து மிகவும் எரிச்சல் அடைகிறார்கள். அது மட்டுமல்ல, 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக பாருங்கள், இந்த 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சன்பலாத் கோபம், யூத ஜனங்களுக்கு எதிராக அவன் கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான், யூதர்களை சக்கந்தம் பண்ண குழப்பமடைய செய்ய நினைக்கிறான். அது மட்டுமல்ல, அம்மோனியனாகிய தோபியா இவர்களை அவமதிக்கிறான், நிந்திக்கிறான். அது மட்டுமல்ல, அவனோடு கூட அவனுடைய இனத்தாராகிய அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் இணைந்து கொண்டு எரிச்சல் அடைந்து அந்த வேலையை தடுத்து நிறுத்த கட்டுப்பாடு பண்ணி அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா 4:15 பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அப்போது இங்கே பாருங்கள், அவர்களுடைய ஆலோசனையை தேவன் என்ன பண்ணுகிறார்? அபத்தமாக்குகிறார். அது அவங்களுக்கே தெரியுதான். அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது, நம்முடைய பிளான்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி சொல்லி தோபியாவுக்கு தெரிந்து விட்டது, சன்பலாத்துக்கு தெரிந்து விட்டது, அரபியருக்கு தெரிந்து விட்டது, அம்மோனியருக்கு தெரிந்து விட்டது, அஸ்தோத்தியர்களுக்கு தெரிந்து விட்டது. தேவன் அவருடைய திட்டத்தை அபத்தமாக்குறதும் இல்லாமல் அதை அவர்களுக்கு விளங்கவும் செய்கிறார். அவர் நெகேமியாவுடைய உபவாச ஜெபத்தின் மூலமாக இந்த எதிர்ப்பாளர்களுடைய கோபம், எரிச்சல், குழப்பம், அது மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு வருகிற
அவர்கள் செய்கிற அவமதிப்பு, நிந்தை, அவர்களுடைய குழுவினருடைய எரிச்சல்கள் மற்றும் அவர்கள் செய்ய நினைக்கிற யுத்தம் மற்றும் வேலையை தடுத்து நிறுத்த அவர்கள் செய்கிற திட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கி அவர்கள் ஒன்றுமில்லை என்பதை அவர்களுக்கு விளங்கச் செய்கிறதை பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நாமும் நெகேமியாவைப் போல ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எதிர்ப்பாளர்களுடைய கோபத்தை, எரிச்சலை, அவர்கள் மூலமாய் வருகிற குழப்பத்தை, அவர்கள் நம்மை அவமதிக்கிற அந்த அவமதிப்பை, அந்த நிந்தையை, அவர்கள் நமக்கு எதிராய் குழுவாய் கூடி எரிச்சல் அடைகிற அந்த எரிச்சலை, அது மட்டுமல்ல நம்முடைய வேலையை தடுத்து நிறுத்த நினைக்கிற அவர்கள் நினைக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். எனவே நாமும் நெகேமியாவைப் போல ஜெபிப்போம். நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும், எரிச்சலை, கோபத்தை, அவமானத்தை, நிந்தையை, தடையை, யுத்த காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் அபத்தமாக்கி அவர்களுக்கு புரிய வைத்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம் மூலமாய் தேவன் செய்ய வேண்டிய அந்த தேவ திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நாம் நெகேமியாவுடைய உபவாச ஜெபத்தை குறித்து தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஆல்.